வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய பதிவு வந்து நம்ம முன்னாடி பார்த்த 3 பதிவோட ஒரு சின்ன சம்மரி தான். எப்பயுமே நம்ம பதிவு தொடங்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சாண்டிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கண்ணு மூடுங்க. மனம் சுவாசத்திலே கவனிங்க. இன்ஹேல் பண்ணுங்கள். எக்ஸேல் பண்ணும்போது ஓம் சாண்டிங் பண்ணலாம். சாண்டிங் போலாம். பகவான் கணபதியை நினச்சிங்க. கணபதியோட உருவம் மனசில் இருக்கட்டும். ஸ்ரீவல்லபாகமாசிஸ்தம் தசஹஸ்தம் கஜானனம் கணநாதம் அகம் வந்தே சர்வசித்திப்பிரதாயகம். குருவை தியானம் பண்ணிங்க. குருவே சர்வலோகானாம் பீஷயே பவரோகிணாம் விதியே சர்வவித்யானாம் தக்ஷணாமூர்த்தயே நமः. மகாவிஷ்ணு தியானம் பண்ணிப்போம். ஸ்ரீமன் நாராயணன். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி வித்யானகம்யம் வந்தே விஸ்வம் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். மகாவிஷ்ணுவோட ஆசீர்வாதம் பாருங்க. அடுத்து மா அன்னபூர்ணி. அவங்க நம்ம கேட்குறது எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்குறவங்க. காசி விஸ்வநாதோட துணைவி. அவங்க ஒரு தியானம் பண்ணிங்க. அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்ய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகி ச பார்வதி. மாதா ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரः பாந்தவா சிவபக்தஸ்ய ஸ்வதேஷோ புவனத்ரயம். ஸ்லோவாக கண்ணை திறக்கலாம். நம்ம இந்த பதிவில் மெயினாக பார்க்கக்கூடியது வந்து போன பதிவில் நம்ம வந்து இந்த பஞ்ச கோஷங்களில் உங்களுக்கு தெரியும், அந்த பஞ்ச கோஷங்களில் மனோன்மய கோஷத்தை தான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். பின்ன அந்த மனோன்மய கோஷத்தில் வந்து முக்கியமாக மனோன்மய கோஷத்தில் நம்மளோட மனசை வந்து ஒரு நிலமாக பாவிச்சு இதில் உள்ள அந்த ஒரு நிலத்தில் என்னென்னலாம் தன்மைகள் இருக்கோ அதே தான் நம்மளோட மனசுலேயும் தன்மைகள் இருக்குது. இந்த தன்மைகள் வந்து எப்படி நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதை ஓவராலாக ஒரு கன்சால்டேட் பண்ணுவோம். இது என்னென்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சார் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து இதை பற்றி சொன்னீங்க,
மனசு வந்து நம்மளோட மனசு வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான லோவர் எமோஷன்ஸ் இருக்குது. கோபம், இந்த கோபம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்மளோட ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணுது, ரிலேஷன்ஷிப்பையும் அஃபெக்ட் பண்ணுது. இதுக்கு நம்ம ஒரு இடம் கொடுத்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் நமக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு பிறருக்கு செலுத்துகிறோம். அதுக்கு உண்டான ஒரு கார்டனும் நம்ம மனசில் இருக்குது. நம்ம வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல போனால் ஒரு சின்ன பக்தியும் இருக்குது, ஒரு கோயிலும் இருக்குது. இது இல்லாமல் நம்மளோட மனசில் ஒரு சில அனாவசியமான தாட்ஸ் டே பின்ன அது மாதிரி டைம் பாஸ் ஆகுது. அது அனாவசியமான தாட்ஸ்லாம் எப்படின்னா நம்ம ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான். ஏதோ ஒரு தாட்ஸு இப்போ காட்டுக்குள்ளே போனால் என்னென்ன மிருகங்கள் நம்ம சந்திப்போமோ அதுக்குண்டான பயம், ஏன்னா இல்லை நமக்கு இது மாதிரியான தாட்ஸ்லேயே டெய்லி ஓடிட்டுருக்கு. நம்மளோட இந்த மாதிரி டெய்லி உள்ள தாட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃபே நம்ம மக்களையும் அட்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த 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 பதிவு மெயின் ரீசனு, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என்னோடய மனசை நான் நல்லா கரெக்டாக தாங்க வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு ரியாக்ட் பண்ணுறவங்க, என்கிட்ட பேசுகிறவங்க, இல்லை எனக்கு ஹெல்த்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு, நான் நல்லா தான் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு இதாகுதுன்னு. என்னோடய அனுபவத்துலேயும் சரி, நான் பல குருமார்களை மீட் பண்ண இதுலேயும் சரி, எல்லோரும் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறாங்க, உங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்கள் தான் அவங்கள அப்படி பேசவும் வைக்குது, அப்படி இழுத்தும் வச்சுருக்கு. அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தவங்க மக்களையும் அட்ராக்டும் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நான் போன பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு குப்பை தொட்டியில் இடம் இருக்கிற இடத்துல எல்லாருமே குப்பை தான் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. யாருமே அங்கே போய் கூப்பிட்றதில்ல. அதுவும் நம்ம ஒரு குப்பை தெரிஞ்சுன்னா அவங்க வந்து போட்டுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடம் வந்து ஒரு பெரிய ஒருத்தவங்க வந்து பூ விற்கிறாங்க, இல்லை அது ஒரு பூந்தோட்டம், எல்லாருமே அங்கே பூ வாங்க தான் போகிறாங்க. பின்ன ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறாங்க. இப்போ கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? ஒரு பக்தியாக ஒரு கும்பிடும். ஸோ அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகுது. அதே மாதிரி தான் நம்மளோட நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் நம்மளை சுற்றி உள்ளவங்களை அட்ராக்ட் பண்ணுது. சரி, நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன், ஆனால் அடுத்தவங்க அப்படிலாம் பேசுகிறாங்களே, அப்போ என்ன பண்ணுறது? நான் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். யாராவது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை சொன்னாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நம்ம அவங்கக்கிட்ட 10 வார்த்தை திருப்பி சொல்லாமல் ஒரு பேஷன்ஸ். அதே மாதிரி இந்த பேஷன்ஸ் நம்ம வந்து அந்த பேஷன்ஸ் அந்த கற்றுக்கிறதுக்காக தான் அந்த சூழ்நிலையும் நடக்குது. ஸோ அந்த வர்ற விஷயங்களை எப்படி நம்ம சொன்ன ஒரு கார்டனர் என்ன பண்ணுறாரு, தேவையில்லாத விஷயம் வந்தால் அதை ஒரு காம்போஸ்ட் ஆகுறாரு, அதை போட்டு அடைச்சி ஒரு காம்போஸ்ட் ஆக்குறாரு. திருப்பி அதுலேயே அந்த காம்போஸ்ட்டை வச்சு தான் நம்மளோட மனோதைரியமே வருது, ஒரு நல்ல ஒரு பூவோ அன்போ மலருது. இந்த டெக்னிக் நம்ம வந்து கற்றுக்கணும். ஆனால் இது கற்றுக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயமும் நான் சொல்கிறேன். இது வந்து ரிலேஷன்ஷிப் வழி. இப்போ ரிலேஷன்ஷிப் வழி நீங்கள் இது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், அடுத்தவங்க இதாக இருக்கணும். ஆனால் நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அடுத்தவங்களை நினைக்கும் போது நம்மளோட கொஞ்சம் சக்தி அவங்ககிட்ட போயிடுது. பின்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு இன்னொருத்தவங்களை நினைக்கும் போது அவங்களோட குணாதிசயங்கள் நம்மகிட்ட வந்துடுது. அவங்ககிட்ட இம்பேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மகிட்ட இம்பேஷன்ஸ் வருது. இப்போ நான் இதை தான் ஃபஸ்ட்டு பதிவுலையும் சொன்னேன். எப்படி ஒரு மொபைல் டவர் எப்பயுமே இப்போ ஜியோ தான் கனெக்ட் ஆகும், ஏர்டெல் கரெக்ட் கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் யாரை பற்றி நினைக்கிறீங்களோ அவங்கள தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. அப்புறம் அவங்களோட குணாதிசயங்கள் உங்களுக்கும் டவுன்லோட் ஆகும். ஸோ அப்புறம் எப்படி அவங்ககிட்ட பேஷன்ஸ் இல்லை, அப்புறம் உங்கள்கிட்டையும் பேஷன்ஸ் இருக்காது. சரி, அப்படின்னா யாரை பற்றி நினைக்கலாம்? இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி இந்த மனசை வந்து நம்ம வந்து வேறு இதில் மாற்றுறது, அதுக்கு உண்டான விஷயம். இப்போ பாருங்கள், மனசனால ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் சொல்லிட்டேன். ஹெல்த், இப்போ நிறைய பேர் ஹெல்த்து சொல்கிறேன். இப்போ என்னோடய தாட்ஸ் இருக்கிறதுனால தான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், வெளியில் நம்ம வந்து பொல்யூஷன் ஃபேஸ் பண்ணுறோம், வர காய்கறிகளில் சத்து இல்லைன்றாங்க, நிறைய விஷயமும் நம்ம பிளாஸ்டிக் இதெல்லாம் இருக்குது, இதனால தான் என்னோட உடம்பு. இப்போ பாருங்கள், நீங்கள் எந்த விஷயங்கள் சொன்னாலும் நான் சொல்கிறேன், இது ஒரு 10% லெவலுக்கு தான் இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் உள்ளே வந்தாலும் நம்மளோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, இப்போ பாருங்கள், வயிறில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அது வந்து வர்ற நச்சுத்தன்மையை சுத்தமாக எடுத்துரும். சரி, காற்றுல சுத்தம், நம்ம லங்ஸ் இருக்குது, அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பிடிச்சிரும். சரி, அதனால ஒரு நமக்கு வந்து ஒரு சளியை பிடிக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த சளி நமக்கு டெவலப் ஆன உடனே நம்ம வந்து அதை
பாடியோட மெக்கானிசம் சளியே வந்து அந்த வேண்டாத விஷயங்கள்லாம் இது பண்ணுது. அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மருந்து கொடுத்தோம்னு வச்சுங்களேன், மோஸ்ட்லி இங்கிலீஷ் மெடிசன் அப்படி தான் பண்ணுது, அதை ஸ்டாப் பண்ணுது, அதை சப்ரெஸ் பண்ணுது. அது இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் ஆகும். அந்த வேஸ்ட் நம்ம வெளியே கொண்டு வந்துடணும். புரியுதுங்களா? நம்மளோட லங்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா அது ஃபில்டர் ஆகிடும். இன்கேஸ் அது பிளட்லேயே உள்ளே போச்சுன்னா அது ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு லிவர் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், லங்ஸு லிவர்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை, பக்கம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை லிவர் ரீஜென்ரேட் ஆகிடும். அந்த லிவரில் என்ன தான் நச்சுத்தன்மை போனாலும் அதை எடுத்து அந்த கால் பிளாடர் வழியாக நம்ம மலக்குடலில் வந்துடும். பின்ன லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்குது, கிட்னிஸ் இருக்குது ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு. பிளட்டில் இன்னும் கொஞ்சம் 2 ப்யூரிஃபையர் வச்சுருக்கோம். பட் இது எல்லாத்துக்குமே பிராணசக்தி வேணும் வேலை செய்கிறதுக்கு. ஸோ அந்த பிராணசக்தி நம்ம லோவர் எமோஷன்ஸோட பிளாக் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் இந்த வந்து எனக்கு எக்ஸ்டர்னலாக வருது இப்போ பொல்யூஷன் வருது, இதனால் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நியூஸில் கேட்டோ இது பண்ணியோ உள்ள விஷயம்தான். சரி, இப்போ நான் வந்து என்னோடய லோவர் எமோஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், பசங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் வருது, அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம உடம்பு சரியில்லைனால நம்ம என்ன நினைக்கிறோம், நோயை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் நினைக்கிறோம். ஐயோ பொல்யூஷனோ இதுனோ. நம்மளோட சக்தி எல்லாமே பாதி வெளியில் கொடுத்துரும். நமக்கு என்ன நினைக்கணும்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சூழ்நிலை வரும்போது, இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் தேவி பாகவதம் நீங்கள் வந்து படிச்சிருந்தேன், துர்கா சப்தசதி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு தேவி கவசமில் ஒரு 4வது 5வது ஸ்லோகம் மார்க்கண்டிய மகரிஷி தான் எழுதியிருக்காரு. ஆனால் அது பிரம்மோ வாச்சா அதை பிரம்மர் சொல்கிற மாதிரி வருது. அதில் பார்த்தீங்கன்னா 4வது ஸ்லோகத்தில் ஒரு பாயிண்ட், சூப்பரான பாயிண்ட் நோட் பண்ணிடுறேன். அவர் சொல்கிறாரு, எப்பா நீ வந்து ஒரு போர்க்களத்தில் இருக்க, அப்போ உன்னை சுற்றி எதிரிகள்லாம் சூழ்ந்துட்டாங்க, அனல் மத்தலப் நெருப்பு வந்துருச்சு, நீ ஆல்மோஸ்ட் நீ 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 இறக்க போகிற. அப்போ என்ன பண்ண நினைக்கணும்? நீ தேவியை நினைக்கணும், பகவானை நினைக்கணும். பாருங்கள், நமக்கு அது மாதிரி சூழ்நிலை இருக்கா? இல்லை. அது மாதிரி சூழ்நிலைக்கே பகவானை நினைக்கும் போது நம்மளுக்கு எப்பெல்லாம் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, மற்ற ஹெல்த்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, அப்போதைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? இதை தான் மெயினாக இப்போ நீங்கள் பாருங்கள், நான் இன்னைக்குள்ள பதிவோட மெயின் விஷயமே என்னென்னா, ஏன்னா மோஸ்ட்லி சொல்கிறேன் சார், நான் வந்து என்னோடய உடம்பு பார்த்துக்கிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் சார், மெடிடேஷனும் பண்ணுறேன், இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குது. சரி, இதெல்லாம் பண்ணாதவங்களுக்கு இன்னும் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், இந்த மெடிடேஷன் யோகா இது தவிர்த்து நம்ம மீதி நேரம் ஃபுல்லாக நம்மளோட மனசு கூட தான் இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கிடுறோம், அது வந்து மத்தலப் ஒரு ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு, ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போயிடுது. மீதி உள்ளது நம்ம மனசு கூட தான் இருக்கும். ஆனால் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த வேலை செஞ்சாலும், இப்போ உதாரணத்துக்கு போய் சமைக்கிறோம், அப்போ கூட இறைவனோட நாமத்தை தான் நினச்சிக்கிட்டு சமைக்கணும். புரியுதுங்களா? சரி, ஒரு ஆஃபீஸ் வேலை வருது, அந்த டைமில் அந்த கவனத்தில் நம்ம வேறு விஷயம் அந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு பதில் சொல்லிடுவோம். மற்ற நேரங்களில் இப்போ யார்கிட்ட பேசணும், சரி, மீதி நேரங்களில் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், பகவானோட நாமத்தையோ பகவானோட எண்ணத்தையோ தான் நம்ம மனசில் வைக்கணும். என்ன ஆகுது சார், பகவானோட எப்பயுமே பகவானவை நினச்சிட்டு தான் சன்னியாசி ஆகிடுமே. இந்த பாருங்கள், இதுதான் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டது. ரிஷிகள் முனிகள் எல்லாருமே கிரகஸ்தில் இருந்தவங்க தான். அவங்க கிரகஸ்தை தான் விரும்புகிறாங்க. அதுதான் ஃபாஸ்ட் வே ஆஃப் முக்தி ஆல்சோ, சன்னியாசத்தை விட. பகவானை நினைக்கிறதுனால என்ன ஆகுது? இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பிரச்சனை, நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை, நமக்கு விருப்பப்படாத ஒருத்தவங்க செய்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள பற்றி நினைக்கிறோம், அவங்கள பற்றி இன்னொரு ஆக்டிவிட்டி சொல்கிறோம். அப்போ நான் என்ன சொன்னேன், யாரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்களோட குணாதிசயங்கள் வரும். அவங்களே இம்பேஷன்ஸ், உங்களுக்கு இம்பேஷன்ஸ் தான் வரும். அவங்க ஒரு வாரம் சொல்லுவீங்க, நீங்கள் 10 வாரம் சொல்லுவீங்க. இது அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஆனால் இன்ஸ்டன்ட் நீங்கள் எப்பயுமே மனசுக்குள்ள சரி ஓகே, நமக்கு தெரியும் மனோன்மய கோஷத்தில் அவங்க மனசில் என்ன இருக்கோ, அவங்க குப்பை அதிகமாக இருந்தால் அதான் நம்மகிட்ட போடுவாங்க. நம்ம இந்த நேரத்தில் பகவானை நினச்சினா என்ன ஆகும்? உதாரணத்துக்கு பாருங்கள், அப்போ அவங்களாம் கோவப்படுறாங்க, நம்ம அமைதியாக இருக்கணும். நம்மகிட்ட அமைதி இல்லை. எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுவீங்க? நம்ம மொபைலெல்லாம் டவுன்லோட்னு சொல்கிறோம். நமக்கும் ஒரு டவுன்லோட் வேணும் இல்லை? பேஷன்ஸ் யார்கிட்ட டவுன்லோட் பண்ணிங்க பாருங்கள், ஸ்ரீமன் மகா நாராயணன். நம்ம ரிஷிகள் முடி எல்லாத்துக்குமே ஒரு ராம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அதை நினைக்கும் போது அதுக்குண்டான ஒரு விஷயங்கள் நம்ம மனசில் ரெக்கார்ட் ஆகும், நம்மளோட உடம்புல அந்த கான்ஷியஸில் இம்ப்ரிண்ட் ஆகும். ராம், லார்ட் சிவா. பேஷன்ஸ் எந்த நடந்தாலும் கண்ணு முடியாமல் இது.
அப்போ என்ன, அவங்களோட நாமங்கத்தையும் அவங்களோட ஸ்லோகத்தையும் நினைக்கும் போது அந்த விஷயங்கள் நம்ம மனசில் மற்ற என்ன பேஷன்ஸ்லாம் டவுன்லோட் ஆக போகுது. நம்ம என்ன பண்ணுறோம், நினைக்கிறோம், அடுத்த நிமிஷமே திரும்பி சண்டைக்கு போயிடும், இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்கு போயிடும். என்ன ஆகுது, அந்த டவுன்லோடு நம்மளே ஸ்டாப் பண்ணிடும். நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் சொல்லி போய் ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம். சரி, ஹெல்த்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஹீலிங் கேப்பபிலிட்டி வேணும். ஹீலிங் யார், ஹீலிங் நம்ம பார்த்தீங்கன்னா வேத ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காங்க, மகாமிருத்யுஞ்சயா, அமிர்தகடேஸ்வரர். அந்த அவரை பற்றி நினைக்கும் போது நம்மளுக்கு ஹீலிங் எனர்ஜி டவுன்லோட் ஆகுங்க, கண்டிப்பாக ஆகும். நம்ம அவங்கள நினைக்கிறது இல்லை அந்த டைமில். நீங்கள் நினச்சி பாருங்கள், யார்கிட்ட இப்போ நமக்கு என்ன பிரச்சனை வரும்போது யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, அது நமக்கு தெரியல. பிரச்சனை வரும்போது மட்டும் முடியாது. நான் அதான் சொல்கிறேன், சாதாரண நேரங்களில் உங்களோட என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே இதான். பார்த்தீங்கன்னா நான் என்னோட கொஸ்டின்ஸ் கிளியராக இருந்தது. மகர்ஷி எனக்கு எக்ஸசைஸ் கொடுத்தாரு, தவம் கொடுத்தாரு. அப்படி இருந்தால் என்னோட ப்ராப்ளம்ஸ் அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் சால்வ் ஆகுது என்னோட விஷயம். ஆனால் மற்ற சுச்சுவேஷன் அப்புறம் இந்த பாக்கி மீதி நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு சில புக்ஸ்லையும் ஒரு ஆத்தர்ஸ்லையும் எனக்கு கிடச்சிது. ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியம். பாக்கி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பகவானை பற்றி சிந்தனையா, எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஸ்லோகாஸோ இதோ அதை பண்ணுங்கள். இப்போ இந்த கொஸ்டின் நமக்கு சரி, இப்போ நம்மக்கிட்ட, ஆனால் நம்ம கூட இருக்க பெரியவங்களுக்கு அது மாதிரி நம்ம அவ்வளோ சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம சின்ன பசங்க இருக்காங்களே வீட்டில், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் இல்லை, வீட்டில் டெய்லி ஏதாச்சும் ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் அட்லீஸ்ட் சொல்லுங்கள், அதை அவங்க கேட்பாங்க. இல்லை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த வைப்ரேஷன் அந்த பசங்களுக்கு போகுது. ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷன் அந்த பசங்களுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா, பசங்க அதை கேட்க அந்த வைப்ரேஷன், அவங்களோட வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களோட பாருங்கள், பசங்களுக்கு அதிகமாக லோவர் எமோஷன்ஸ் இல்லை, ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. நீங்கள் இந்த மாதிரி மற்ற நார்மல் மியூசிக்லாம் கேட்குறத விட இறைவனோட விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், என்ன சகஸ்ரநாமம் வேணாலும், சிவ சகஸ்ரநாமம் என்ன வேணாலும் போடுங்க. இல்லை சந்திரசேகர அஷ்டகம் ஹீலிங் கேப்பபிலிட்டிஸ்க்கு, மிருத்யுஞ்சய கவசம், நீங்கள் இதெல்லாம் போட அவங்க மனசில் அது போய் பதியும். அவங்களோட வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களோட வைப்ரேஷன் என்னைக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ, நீங்கள் உடம்பை பற்றி கவலைப்படுத்தாது, அது ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு தெரியும், ஆனால் நமக்கு தான் அது கான்சியஸாக நம்ம பாட்டு போட்டு விட்டு நம்ம வேறு ஏதாவது சிந்தனை இருக்கணும். எப்போ நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களோ அந்த ஒரு சரி, மற்றவங்க வராங்க எல்லா நேரத்தையும் கண்ணு மூடிட்டு உட்காந்துருக்க முடியாது. அந்த மைண்ட் தாட் கண்ணை திறந்துருந்தாலும் இறைவனை பற்றி நம்மளால் நினைக்க முடியுங்க. இதை ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், பாக்கி உள்ள டைமில் இதுக்கு மேலே ஒரு பெரிய தவம் இது அதெல்லாம் இல்லவே இல்லை. அது அருமையான விஷயம். நம்ம இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு வச்சுங்களேன். நாளாக நீங்களே பாருங்கள், நீங்கள் இது டெய்லி ஆக்டிவிட்டீஸில் இதை கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் தூங்குறீங்கன்னா காலையில் ஏந்திருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அன்றைக்கி என்னென்னலாம் ஸ்லோகம் சொன்னீங்களோ, இல்லை மந்திரம் நாமம் சொன்னீங்களோ, அது எல்லாமே மனசில் வந்துடும். காலையில் ஏந்திருக்கும் போதே வந்துடும். அந்த உங்களுக்கு எனர்ஜி, நான் சொன்னேன்ல, நம்மளோட பிராணசக்தி, நம்மளோட இது ஒரு பேட்ரி மாதிரி. இந்த பேட்ரி ஆட்டோமேட்டிக்காக பக்காவை ரீச் ஆகிடும். நல்லா தூக்கம் வரும், பேட்ரி ரீசார்ஜ் ஆகிடும். பேட்ரி ரீசார்ஜ் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ண போவீங்க. இதுக்கப்புறம் டெய்லி ஆக்டிவிட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நம்ம அடுத்த வீடியோஸ்லேயே பார்க்கலாம். இப்போ மெயினாக நம்ம வந்தது என்னென்னா, இப்போ மனோன்மய கோஷத்தில் ஏன்னா மனோன்மய கோஷம் இதை நீங்கள் ஒழுங்காக நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலுமே அதில் உங்களுக்கு பலன், இது ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் ஒரு புதுசாக யோகா எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டேன், இல்லை ஒரு தவம் கற்றுக்கிட்டேன், அதோட பலன் கிடைக்கும். ஏன்னா நமக்கு டே டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் இன்னொன்று எதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு வந்துடுது. ஓகேங்களா? இந்த விஷயம் நீங்கள் கிளாரிட்டி இருந்ததுன்னா நம்ம அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம சரி நம்ம ஒரு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு நம்மளோட
சொல்லப்போனால் நம்மளோட ரிஷி முனிகள் நம்மளோட தந்திரா புக்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் மெயினாக பதஞ்சலி தான் இதோட எக்ஸ்பர்ட்ஸ் இந்த யோகா அந்த விஷயங்களில். அவர் வந்து ஒரு 8 ஃபோல்டு பாத் சொல்கிறார். 8 பார்ட்ஸ். இந்த 8 பார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். உதாரணத்துக்கு யாமா, அவரோட ஃபஸ்ட்டு யாமா நியமா. இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும். அதனுடைய டெஃபினிஷன் நான் சொல்கிறேன். யாமா நியமா, அதுக்கப்புறம் ஆசனா, அதுக்கப்புறம் பிராணாயாமம், பிரத்யாகாரா, அதுக்கப்புறம் தியானா, அதுக்கப்புறம் தான் சமாதி வருது. புரியுதுங்களா? ஸோ இந்த யாமா நியமா, இந்த யாமா நியமான்றது நம்மளோட பேசிக். இப்போது நல்ல விஷயங்களே பேசுங்க, புரியுதுங்களா? பின்ன செயல்கள், அடுத்தவங்களை நம்மளை இது பண்ணக்கூடாது, ஸ்டீலிங் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது மாதிரி ஒன்று ரூல்ஸ். இன்னொன்று வந்து ஒழுக்கம், கடவுள் பக்தி, அந்த ஒரு சரண்டர்னஸ் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் ஆசனம், எக்ஸசைஸ். இந்த ஆசனான்றது நம்மளோட போஸ்டர். இந்த போஸ்டர் ரொம்ப முக்கியம். இந்த போஸ்டர் வந்து நம்ம கரெக்ட் பண்ணாமல் அடுத்து பாருங்கள் பிராணாயாமா, பிரத்யாகாரா, இதெல்லாம் நம்ம நிற்கவே முடியும். ஏன்னா இந்த ஆசனா இது மஸ்ட்டு. நான் வந்து ஆசனா அப்புறம் அந்த பிராணாயாமா பிரத்யாகாராக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன், நம்ம இந்த மனோன்மய கோஷத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம மனோன்மய கோஷத்தில் நிறைய தாட்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி எப்பயுமே நம்ம வந்து ஒரு மக்களுக்கு அன்பாகவும் நமக்கு ஒரு எல்லாருக்கும் அக்செப்டன்ஸாகவும் இருக்கணும்னா இந்த முன்னாடி நம்ம இருக்கிற வனத்தை மாற்றணும்னு சொன்னேன். நம்ம மைண்ட் கண்ட்ரோல் கூட அதுக்கு ஒரு வில் பவர் வேணும், ஒரு சக்தி வேணும். அந்த பிராணசக்தி, அதை சொல்கிறேன், அந்த வில் பவர் தான் நம்மளோட பிராணசக்தி. அந்த பிராணசக்தி நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம முதல்ல அந்த பிராணசக்தியோட இதை பார்க்கணும். இந்த பிராணசக்தி எப்படி நம்மளோட கரண்ட் வந்து ஒரு வயசில் ஃப்ளோ ஆகுதோ அதுமாதிரி நம்ம உடம்புலேயும் ஒரு வயசில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து அந்த அந்த வயசில் கரெக்டாக போகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைப் இருக்குது, பைப்பில் தண்ணி போகுது, அது எங்கேயாவது பிளாக் இருக்கும் இல்லையா? அது பிளாக் எதனால்? ஓரளவுக்கு பைப் நேராக இருந்ததுன்னா நல்லா தண்ணி போகுது, கொஞ்சம் வளைஞ்சி சிக்கலாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி போகிறதுக்கு கம்மியாகுது. ஸோ இந்த வளைஞ்சி எனக்கு மற்ற இந்த ஒரு இதில் ட்விஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதை சரி பண்ணுற ஒரு விஷயந்தான் ஆசனம். நம்மளோட எக்ஸசைஸை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா இது ஆசனா. நான் ஆசனாவை பற்றி நான் சொல்லும் போது நான் மகரிஷியோட எக்ஸசைஸ் வந்து சொல்கிறேன். இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஆசனா செஞ்சாலும், சூரிய நமஸ்கார் செஞ்சாலும் அதெல்லாம் ரொம்ப நல்லது தான். ஆனால் மகரிஷியோட ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் சரி. ஆனால் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, ரன்னிங் பண்ணுறீங்க, இந்த பாருங்கள், அதெல்லாம் ஒரு பிராணசக்தி கொஞ்சம் விரயமாகிடும். நம்மளோட விஷயம் பிராணசக்தி கொஞ்சம் பேக்கப் வைக்கணும். எனக்கு மகரிஷியோட எக்ஸசைஸ் எல்லாமே கண்ணை மூடி சுவாசத்தில் தியானம் பண்ணி தான் பண்ணுவோம். நம்ம வேதாத்தி மகரிஷியோட எல்லா எக்ஸசைஸும் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி பண்ணும்போது மெயினாக என்ன பண்ணுறேன் சொன்னால் ஆசனாவில் என்ன ஆகுது, என்னோடய போஸ்டர்ஸ்லாம் கரெக்ட் ஆகுது. அது சொன்னால் இட் இஸ் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங் ஆஃப் பிராணம். ஒரு அலைன்மெண்ட், ஒரு பைப் ட்விஸ்ட்டாக இருந்ததுன்னா அது ஒரு நேராகிறோம் பார்த்தீங்களா? அதான் இதை டெய்லி பண்ணுவோம். இது ஏன்னா இப்போ அலைன்மெண்ட் போச்சுன்னா பிராணசக்தி எங்கே போகாது. பிராணசக்தி எங்கே அதிகமாகவும் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்தில் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிராணாயாமமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மகரிஷியும் ஒரு சில பிராணாயாமம் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் நம்ம இன்னும் ஒரு சில பிராணாயாம டெக்னிக்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டெக்னிக்ஸில் நமக்கு பிராணசக்தி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பிராணசக்தி எப்போ நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ நம்ம உடம்புல உள்ள பேட்ரி சார்ஜிங், ரீசார்ஜிங், டிஸ்சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாகும், பின்ன சார்ஜிங் ஃபாஸ்ட்டாகும். ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்க்கு உண்டான சக்தியும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? சரி. அது இல்லாமல் மெடிடேஷன் பாருங்க. இந்த ஸ்டெப்பு இல்லாமல் நீங்கள் மெடிடேஷன் போனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் கேதர் பண்ணுற எனர்ஜிஸ் வந்து உடம்புல அந்தளவுக்கு நிற்காது. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவும் சாண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல எனர்ஜி ஸ்டக் ஆகிடும். இந்த அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங், இந்த பிராணாயாமா, ஒரு பிராணாயாமாவில் இன்னொரு இதுவும் இருக்குது. நம்ம பிராணாயாமாவில் நம்ம வந்து பிராணத்தை ஒரு இடத்துல கேதர் பண்ணி அதையும் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு சர்க்குலேஷன் மாதிரி எடுத்துகிட்டு வருவோம். அப்போ தான் நமக்கு ஒரு பேலன்சிங் நடக்கும். இது எப்போ நம்ம இதில் நம்ம கவனம் செலுத்துகிறோமோ
அப்போ தான் உங்களுக்கு வந்து தியானமே நிற்கும். டைரெக்டாக நம்ம போய் தியானத்துலேயும் இல்லை ஏதாச்சும் ஒரு போகணுன்னு வச்சுக்கலாம், அப்போ நமக்கு எனர்ஜி பேலன்ஸிங் இருக்காது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் ஒரே சப்ஜெக்ட்லேயே கொடுத்துட்டா கொஞ்சம் கிராஸ்பிங் இருக்கும். இன்னைய பதிவு கொஞ்சம் திரும்பியும் நீங்கள் ரிப்பீட் பண்ணி கேட்குறதும் நல்லது. கேட்டுட்டு அதோடய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லலாம். நன்றி.